இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழி 27:17. வழியிலே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நமக்கு தேவையில்லாத காரியங்களில், தேவையில்லாத பிரச்சனைகளில் நாம் போய் தலையிடுகிறத நம்ம பார்க்குறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம் என்று சொல்லி நம்முடைய உதவிகள் தேவையில்லாத இடத்துல, நம்ம ஆலோசனைகளை எதிர்பார்க்காத இடத்துல அந்த காரியங்களை போய் நம்ம இன்வால்வ் ஆகும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும். வழியிலே போகும்போது, நம்முடைய வாழ்க்கை பாதையில் போகும்போது நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். சமீபத்தில் ஒரு சபையில் ஒரு சின்ன பையன், அவன் தாயார் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, போகும்போது நாய் கூட நீ விளையாடாத, நாய்கள் வரும், அந்த நாயை நீ என்ன பண்ணாத, தொடாத என்று எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. அவன் கேட்கல. அவர் நாய் அப்படி ஓடி வர இந்த நாயை அவன் பிடித்து இழுக்கும் பொழுது அது கோபப்பட்டு தோள்பட்டையில் அது கடித்து விட்டதை வந்து அவங்க சொல்லி வருத்தப்பட்டாங்க. இதுதான் நடக்கும். நமக்கு தேவையில்லாத காரியங்களை நம்ம போகும்பொழுது, நாயை காதை பிடித்து இழுக்கும் பொழுது அது எப்படி நம்மை கடித்து விடுகிறதோ அதை போலவே நமக்கு சம்பந்தமில்லாத காரியங்கள், மற்றவர்கள் குறித்து புறங்கே பேசுகிறது, மற்றவர்கள் சண்டைகளில் போய் நம்ம தலையிடுகிறது, மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் போய் நம்ம மூக்கை நுழைப்பது, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்று சொல்லி ஓடி போய் நம்ம கேட்குவதற்கு முன்பாக ஆலோசனை சொல்வது, இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்களும் நானும் தலையிடக்கூடாது என்கிற நல்ல ஆலோசனையை, அறிவுரையை நீதிமொழிகள் நமக்கு இந்த நாளில் தந்து கொண்டிருக்கிறான். அந்த ஆலோசனை நம்ம ஏற்றுக்கொள்வோம், அதன்படி நடப்போம். நம்முடைய காரியங்கள், மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம், மற்றவர்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். அப்படி செய்யும்பொழுது நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருகிற வாய்க்காலாய் நம்ம இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய நாமத்தில் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும், ஒருபோதும் மற்றவர்களுக்கு உபத்திரவமாகவோ, மற்றவர்களை நாங்கள் ஆண்டவரே பிரச்சனைகளில் உருவாக்குறவர்களாகவோ இல்லாதபடி மற்றவர்களோடு கூட இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.